رمضان مبارك رمضان كريم رمضان كريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதலின் கோட்பாடு குறித்து கூறுகின்றார்கள். என்னுடன் என்னுடைய கண்ணியமிக்க எஜமானுடைய தெளிவான வாக்குறுதி இருக்கின்றது. உஜீபு குல்ல துஆயிக்க, அதாவது உமது அனைத்து துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைத்து துவாக்களும் என்பதற்கு எவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் துன்பம் ஏற்படுமோ அந்த துவாக்களாகும் என்று நான் நன்கு அறிவேன். ஆனால் அல்லாஹு தாலா தர்பியத் மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரத்து செய்கின்றான் என்றால் அதுவே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகும். சில சமயங்களில் மனிதன் ஏதேனும் துவாவில் தோல்வி அடைந்து விடும்போது இறைவன் துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருதுகிறான். ஆனால் அல்லாஹாலா அவனது துவாவை ஏற்றுக்கொண்டு விடுகின்றான். அது இரத்து செய்யப்படுதல் என்னும் வடிவில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனெனில் அவனுக்கு திரைமறையில் இருப்பதும் சிறந்ததும் நன்மையும் எதில் இருக்கின்றது என்றால் அது அந்த துவா இரத்து செய்யப்படுவதுதான். மனிதன் அறியாதவனாகவும் தொலைநோக்கு பார்வை அற்றவனாகவும் இருப்பதனால் வெளிப்படையானவற்றை நாடுபவனாக இருக்கின்றான். எனவே அவன் அல்லாஹ் தாலாவிடம் ஏதேனும் துவா செய்து அது வெளிப்படையாக அவனுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கின்றது என்றால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அவன் இறைவன் மீது இறைவன் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. இறைவனோ ஒவ்வொரு துவாவையும் கேட்கின்றான். நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால் துவா கேட்பவருக்கு அந்த துவா ரத்து ஆவதில்தான் நன்மை மற்றும் பலன் இருக்கிறது. துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில் அல்லாஹ் தாலா நம்முடைய எதிர்பார்ப்பு மற்றும் விருப்பத்திற்கு அடிபணிய வேண்டியதில்லை. இதுதான் துவாவின் தத்துவமாகும். பாருங்கள், பிள்ளைகள் தங்களுடைய தாயார்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பத்திற்குரியவர்களாகவும் நேசத்திற்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வித துன்பமும் வந்துவிடக்கூடாது என்று அவள் நாடுகிறாள். ஆனால் பிள்ளைகள் குறைமதியால் அடம்பிடித்து அழுது கூர்மையான கத்தியையோ அல்லது நெருப்பின் ஜுவாலையையோ அல்லது சுட்டெரிக்கும் கங்கையோ கேட்டால் தாயார் அவள் உண்மையான அன்பு கொண்டவளாக இருந்தும் கூட, உண்மையான வேதனை கொண்டவளாக இருந்தும் கூட ஒருபோதும் அந்த பிள்ளைக்கு நெருப்பினை கையில் கொடுத்து கையை எரித்து கொள்ளவோ அல்லது கூர்மையான கத்தியினால் கையில் வெட்டி காயம் ஏற்படவோ விடமாட்டாள். அவ்வாறு ஒருபோதும் நிகழாது. இந்த கோட்பாட்டில் இருந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு இந்த விஷயத்தில் சொந்த அனுபவம் இருக்கின்றது. துவாவின் ஏதாவது ஒரு பகுதி தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும் எனில் அந்த துவா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உஜீபுக்குள்ள துஆயிக்க என்ற இந்த இல்ஹாம் அடிக்கடி எனக்கு இறங்கி இருக்கின்றது. அதாவது நான் உனது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வேன் என்பதாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதாயின் எந்த துவாவில் நன்மை இறைவன் பார்வையில் இருக்குமோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நான் இந்த சிந்தனையை எனது உள்ளத்தில் காணும்போது என்னுடைய ஆன்மா இன்பத்தால் நிரம்பி விடுகின்றது. எனக்கு இந்த இல்ஹாம் ஆரம்ப காலத்திலேயே இறங்கியது. சுமார் 25-30 வருடங்கள் ஆகிவிட்டன. அல்லாஹ் தாலா என்னுடைய துவாக்களையும் எனது அன்பர்களை குறித்த துவாக்களையும் அவசியம் ஏற்றுக்கொள்வான் என்று கருதி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பிறகு இவ்விஷயத்தில் கருமித்தனம் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு எழுந்தது. ஏனெனில் இது இறைவனின் ஓர் அன்பளிப்பாகும். அல்லாஹ் தாலா இறையச்சம் உடையவர்களின் பண்பாக இதை கூறுகின்றான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அதாவது அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்கின்றார்கள். எனவே எனது நண்பர்களுக்காக அவர்கள் நினைவூட்டினாலும் நினைவூட்டாவிட்டாலும் அவர்களுடைய மார்க்க மற்றும் பௌதீக நன்மைக்காக துவா செய்ய வேண்டும் என்ற கொள்கையோடு அவர்களுக்காக துவா செய்கின்றேன்.
மல்ஃபுசாத் தொகுதி 1 பக்கம் 67, 68. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு விளக்கிய இந்த துஆக்களின் கோட்பாடுகளை நாம் புரிந்தவாறு நம்முடைய துஆக்கள் அமையட்டுமாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அந்த அந்தஸ்தை நம்முடைய துஆக்களுக்கு வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத்.